அதுக்கு அடுத்தது தேசபக்தர்கள் நாம் வாழக்கூடிய நாட்டை தாயாகவும் தெய்வமாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பாரத தாயை நிர்வாணமாக பார்ப்பதுதான் இனிய மார்க்கமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம தேசபக்தர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. தேசபக்திக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு கேட்டால், இந்த தேசத்தை ஒருத்தன் அழிக்க வர்றான், பாகிஸ்தான்காரனே வர்றான், அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய முதல் அணியில் நாங்கள் நிற்போம். விளங்குதா? முஸ்லீம் பார்க்க மாட்டோம். ஏன்? இது எங்கள் நாடு. எங்கள் நாட்டின் மீது நீ படையெடுத்து வந்தால், ஆக்கிரமிக்க வந்தால், இந்த நாட்டை நாங்கள் பாதுகாப்போம் என்று உயிரை கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் தேசத்தை மதிக்கிற பக்திங்கிறது. இதுதான் பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த தேசத்தினுடைய நன்மையை நாடுகிற எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். தேசத்துக்கு துரோகம் காட்டி கொடுக்குற வேலையை செய்யக்கூடாது. இதுவரைக்கும் இந்த காட்டி கொடுக்குற லிஸ்ட்டில் முஸ்லீம்களை வந்தது கிடையாது. அவர்களே முஸ்லீம் அல்லாத மக்களைத்தான் பாகிஸ்தான்காரனை விலை பேசி வாங்கி என்ன செய்யறான், அவன் நாட்டுக்கு ரகசியங்கள் எல்லாம் கடத்துகிறான். அந்த மாதிரி வேலையை செய்வது தேச விரோதம் என்று சொன்னால் அது ஓகே. வெள்ளைக்காரன் அந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அவனை விரட்டுறதுக்கு யார் அதிக பங்களிச்சது? தேசபக்தி இல்லாட்டி நாங்கள் முஸ்லீம் தான் அழிச்சாங்க. எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் குஷ்வந்த் சிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, முஸ்லீம்கள் வெள்ளைக்காரங்காலத்தில் தங்கள் சதவிகிதத்தை விட அதிகமாக பங்களிப்பு செய்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக வேண்டி அதிகமாக தியாகம் செய்து முஸ்லீம்கள் தான் செய்திருக்கணும். எந்த வரலாற்று ஆய்வாளர்களையும் கேட்டுக்கொள்ளலாம். அவ்வளவு தியாகம் பண்ணது எதுக்காக நாங்கள் பண்ணோம்? இது எங்க தேசம், எங்க தேசத்தை நாங்கள் விட்டு தர மாட்டோம். இதுதான் தேசபக்தி என்பது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேசத்தை தெய்வமா நினைச்சு வழிபடணுங்கிறாங்க. அது எங்க நம்பிக்கை. தெய்வமா நினைக்கணும். தேசங்கிறது மண்ணா? மண்ணுக்கு பேரா தேசம்? இல்லை. தேசம்ங்கிறது நம்ம உருவாக்கி கொண்ட சட்டத்துக்கு பேர் தான் தேசம். இந்த தேசம்ங்கிறது என்ன? இந்தியாவுடைய அரசியல் சாசனம்னு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கிறோம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு புஸ்தகத்தை எழுதி இதான் தேசத்தினுடைய சட்டம்னு வச்சிருக்கிறோம். இதை மதிக்கிறதுக்கு பேர் தான் தேசபக்தி. அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படி கடைப்பிடிக்கிறதுக்கு பேர் தேசபக்தியா? மண்ணை நீங்கள் தெய்வமா கருதணும். ஏன் மண்ணை தெய்வமா கருதணும்? தெய்வமா கருதுனா காலை கீழே போட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. தெய்வத்தை மதிக்கலாமா? தெய்வமா கருதுனா மலம் கழிக்கலாமா? பொய். அது மண்ணை தெய்வமாக மதிக்கிறோம் என்பது பொய். யாரும் மதிக்கிறது கிடையாது. மண்ணை மண்ணா தான் மதிக்க முடியும். தேசம் என்பது மண்ணு கிடையாது. தேசம் என்பது அதனுடைய கொள்கை, அதனுடைய அரசியல் சாசன புஸ்தகம், அதனுடைய சட்டம். இதுக்கு ஆபத்து ஒருத்தன் அந்நியன் அபகரிக்க வந்தால் அப்ப நம்ம காப்பாற்றுவோம். அது என் வீடு எனக்கு சொந்தம்ங்கிற அடுத்தவன் கைப்பற்ற நான் விடுவானா? அந்த மாதிரி தான் நாடும். வீடு எப்படி எனக்கு சொந்தமானதா இருக்கும்போது அடுத்தவன் எடுக்க முடியாதோ நாட்டையும் விட மாட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க அவங்கன்னு கேட்டா, பாரத தாய்ன்னு ஒரு படத்தை போடுறாங்க. கற்பனை அது. பாரத தாய்ங்கிற மாதிரி நெசமா ஒன்று இருக்குதா? இந்த மண்ணுக்குன்னு ஒரு பொம்பளை மாதிரி உருவத்தை கொடுத்து இதான் பாரத தாய், இதை வணங்குங்கிறாங்க. இது எப்படியா பாரத தாய்? பாரத தாய் கீழே இருக்குது. பாரத தாய்னு அந்த மண்ணு தானே, மேப்புல காட்டுறமே, அந்த பூகோள படத்தில் உள்ள இந்தியா மேப்பு தானே பாரத தாய். இதை சொன்னா மிதிக்கிறமேன்னு கேள்வி வருங்கிறதுக்காக வேண்டி இந்த பாரத தாய் தான் இதுன்னு ஒரு கற்பனையை எவனோ ஒருத்தன் படம் வரைஞ்சான். எவனோ ஒருத்தன் படம் வரைஞ்சதை இதை தான் தெய்வமா நீ ஏத்துக்கங்கிறாங்க. இது எப்படி நாங்கள் ஏத்துக்கிற முடியும்? அல்லாஹ்வை தவிர யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. எங்க தாயை கூட நாங்கள் தெய்வம்னு சொல்ல மாட்டோம், தாயை மதிப்போம். தெய்வமா நாங்கள் ஆக்க மாட்டோம். தெய்வம்ங்கிறது தெய்வம் தான். நம்மளை யாரெல்லாம் படைச்சானோ, யார் சூப்பர் பவரா இருக்கிறானோ அவன் ஒருத்தனை மட்டும் வழிபடுவோம் நாங்கள் இருக்கிறோம். அப்ப பாரத மாதாவை ஏன் நீங்க வழிபடலன்னு கேட்கறது தப்பு. பாரத மாதான்னு ஒண்ணு இல்லை. பாரத மாதான்னு ஒரு ஆள் வாழ்ந்தாங்களா? பாரத மாதான்னு எந்த வருஷம் வாழ்ந்தாங்க? அவங்க எங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாரத மாதான்றது நம்மளா உண்டாக்கி கொண்டது. நெசமா இருந்தாங்கன்னு காட்டுங்க பார்ப்போம். பாரத நாடு இருக்கிறது, அந்த எல்லை தான் நாடு. இந்த பாரத நாடு கூட ஒரு காலத்துல மாறிக்கொண்டு போகும். இப்ப இருக்கிற அதே எல்லையா முன்னாடி இருந்துச்சு. வெள்ளக்காரங்காலத்து பாரதத்தில் பாகிஸ்தான் இருந்துச்சு. வெள்ளக்காரங்காலத்து பாரதத்தில் பங்களாதேஷ் இருந்துச்சு. அப்ப பங்களாதேஷ் பாகிஸ்தான் சேர்ந்து தான் இந்தியா. பிரிஞ்சு போனிச்சு. சுதந்திரம் அடையும் போது பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப பிரிஞ்சு போனோன்னு பாரத சின்னதா போச்சா இல்லையா? நாளைக்கு இந்தியாவை இலங்கையோட சண்டை போட்டு சேர்த்துக்கிடுச்சுன்னு வைங்க, அது பாரதம் ஆயிக்கிறோம். அப்ப பாரதம் என்பது கூடும் குறையும். ஆனால் அந்த சட்டம் தான் பாரதம். பாரதம் என்பது எவன இன்னும் 10 மாநிலம் சேரலாம், 10 மாநிலம் பிரிஞ்சு போகலாம். பிரிஞ்சு போனாலும் பாரத மாதா எதப்புறம். அப்ப பாரத மாதா என்பதை நம்ம எப்படி புரியணும்னு கேட்டா, இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானது. இதுக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்றால் நாங்கள் உயிரை கொடுத்து பாதுகாப்போம். இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அது ஒரு அளவுகோல். இரண்டாவது அளவுகோல் என்னன்னு கேட்டா, அதனுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்.
இந்த நாட்டுடைய சட்டம் என்னவோ அதை கட்டுப்பட்டு நடக்கணும். அதுதான் பாரத நாட்டை மதிக்கிற தன்மை. அதுல நாங்க என்ன குறை செஞ்சோம்? குறை செய்யல. எல்லாருக்கும் என்ன சட்டம் இருக்கு அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்களாகத்தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லாருமே இருக்கிறோம். நாங்கள் ஒரு பெரும்பான்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தை மீறுறாங்க. மீறிட்டு என்ன செய்யறாங்கன்னா நாங்க பாரத தாயை மதிக்கிறோங்கிறாங்க. இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து நிர்வாணமாக பாரத தாயை பார்க்கிறாங்க. நிர்வாணமாக யார் பாப்பா? நாங்க கற்பனையில் சொல்லிட்டு இருக்கிறோம். பாரத மாதாங்கிறது இருந்தா காட்டுங்க. நீங்களா இல்லாத ஒன்று உண்டாக்கிட்டு அதுவே நீங்களே தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதை நீ முஸ்லீம்களை இதை வணங்குங்கண்டா எப்படிங்க வணங்குறது? முஸ்லீம்களும் ஒரு படத்தை போட்டு காட்டி இதான் பாரத அம்மா, இதை வணங்குங்கண்டா பாரத அம்மா அவங்க யார்? அவங்க பெத்தாங்களா இந்த மண்ணை? அவங்க தான் அந்த கருவுற்று தான் இந்த இந்தியாவை பெத்தெடுத்தாங்களா? சும்மா கற்பனையா தானே சொல்றோம். கற்பனையா சொல்றோம்னு தெரிகிறத எல்லாருமே புறக்கணிக்கணுமே தவிர நாங்க கற்பனையா வணங்குறதுனால நீங்களும் கற்பனையா வணங்குன்னு கேட்டா நாங்க மறுக்கத்தானே செய்வோம். அது நாட்டை வெறுக்கிறதுக்கு அர்த்தமா? அது ஒருத்தனுடைய கற்பனையை வெறுக்கணும். எவனோ ஒருத்தன் திணிச்சு விட்டா அவன் எல்லாருமே திணிக்க பார்க்கறான். பாரத மாதாண்டு இல்லாத ஒன்றை திணிக்க பார்க்கறான். இப்போ வந்தே மாதரம்ங்கிறாங்க. வந்தே மாதரத்துக்கு என்ன அர்த்தம்? வந்தே மாதரம்னா இந்த மண்ணை வணங்குறேன்னு அர்த்தம். அது நாங்கள் வணங்கலாமா? கும்பிடலாமா? மண்ணை கும்பிடுறதா இருந்தால் அது சக்தி இருக்கணும். நம்ம சிறுநீர் கழிச்சா கூட கேட்க மாட்டேங்குது, மலம் கழிச்சா கூட ஏற்று கேட்க மாட்டேங்குது, மிதிச்சா கூட கேட்க மாட்டேங்குது. அதை போய் நான் வணங்குறேன் என்ன அர்த்தம்? வணங்குறதுனா நமக்கு மேலே உள்ள பவரை வணங்கணும். அந்த வந்தே மாதரம்னு அர்த்தம் பாரதியார் கூட படிப்பார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் பாரத தாயை வணங்குது என்போம்னு அர்த்தம் செய்கிறார். பாரத தாயை வணங்குறது தான் வந்தே மாதரம் அர்த்தம் சொல்றாரு. அப்ப ஏஆர் ரஹ்மான் கூட அந்த பாட்டுக்கு அர்த்தம் செய்வார். தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரத்துக்கு அர்த்தம் என்ன? தாய் மண்ணே உன்னை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. அப்ப நாங்க மண்ணை வணங்க சொல்லும் போது நாங்க மறுக்கிறோம். அது தேசத்துக்கு எதிராது. இது தப்புப்பா, மூட நம்பிக்கையா இருக்குப்பா. ஏன் இது போய் வணங்க சொல்ற? வணங்குவதற்கு உரியதை வணங்குவோம். நீங்கள் கடவுள், நீங்க கூட வணங்கலாம், தப்பு இல்லை. இது மண்ணை வணங்க உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வணங்கிட்டு போங்க, உங்க மதத்தில் இடம் இருந்தால். நாங்க ஒரு இறைவன், சர்வசக்தி உள்ள இறைவனை மட்டும் வணங்கணும்னு ஒரு கொள்கை. அதை நீ இதை வணங்கண்ட இஸ்லாமே இல்லாம போயிருமா? முஸ்லிமா நீ இருக்காதுன்னு அர்த்தமாகுது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூட நாங்க சொல்றோம். அதை விட்டுட்டு இதை வணங்கு அப்படின்னா முஸ்லிமா நீ இருக்காதுன்னு அர்த்தம். எல்லா மதமும் இருக்கணும்னு அரசியல் சாசனம் சொல்லுது. நீ முஸ்லீம் இருக்காதுன்னு சொன்னா அது எப்படி சரியா வரும்? அதுதானே தேசத்துக்கு எதிராக. இதனால எப்ப நாங்க தேசத்தை விட்டு கொடுத்துருக்கிறோமா? தேசத்துக்கு விரோதமா நாங்க செஞ்சிருக்கிறோமா? தேச நன்மைக்கு மாற்றமா நாங்க ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமா? கிடையாது.